ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் ஒரிசன்ட் பிரிட்ஜ், கோப்பன்ஹேகன், டென்மார்க் டு மால்மோ, ஸ்வீடன் ஆகும். டென்மார்க்கின் கோப்பன்ஹேகனையும் ஸ்வீடனின் மால்மோவையும் இணைக்கும் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒருங்கிணைந்த ரயில் மற்றும் மோட்டார் பாதை இணைப்பான ஒரெசுண்ட் பாலம். இது ஒரு சுரங்கப்பாதை, ஒரு செயற்கை தீவு பெபர்ஹோம் மற்றும் ஒரு கேபிள் தங்கிய பாலம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. டென்மார்க்கின் கோப்பன்ஹேகனுக்கும் ஸ்வீடனின் மால்மோவிற்கும் இடையே நேரடி நிலையான இணைப்பாக செயல்படும் 15.9 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10 மைல் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பொறியியல் சாதனையே ஒரெசுண்ட் பாலமாகும். ஜூலை 1, 2000 அன்று திறக்கப்பட்ட இது ஐரோப்பாவின் மிக நீளமான ஒருங்கிணைந்த சாலை மற்றும் ரயில் பாலமாகும். இந்த கடக்கும் பாதை தனித்துவமானது, ஏனெனில் இது நீருக்கடியில் சுரங்கப்பாதையிலிருந்து ஒரு செயற்கை தீவாகவும் இறுதியாக ஒரு பெரிய கேபிள் தங்கிய பாலமாகவும் மாறுகிறது. ட்ராக்டன் சுரங்கப்பாதை 4 கிலோமீட்டர் கோப்பன்ஹேகன் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள டேனிஷ் பக்கத்திலிருந்து தொடங்கி போக்குவரத்து மூழ்கிய குழாய் சுரங்கப்பாதையில் நுழைகிறது. அருகிலுள்ள விமான நிலையத்திற்கான விமான பாதைகளை தடுக்கவும் கப்பல்கள் சுதந்திரமாக செல்லவும் இந்த வடிவமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது. பெபர்ஹோம் தீவு 4 கிலோமீட்டர் கடற்பரப்பில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து கட்டப்பட்ட இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவில் சுரங்கப்பாதை வெளிப்படுகிறது. இது சுரங்கப்பாதைக்கும் பாலத்திற்கும் இடையில் ஒரு மாற்ற புள்ளியாக செயல்படுகிறது. மேலும் இது ஒரு செழிப்பான, தீண்டப்படாத இயற்கை காப்பகமாக மாறியுள்ளது. பாலம் 7.8 கிலோமீட்டர் ஸ்வீடனுக்கான இறுதி நீளம் ஒரு கேபிள் தங்கிய பாலமாகும். இது 2 நிலைகளை கொண்டுள்ளது. 4 வழி மோட்டார் பாதைக்கான மேல் தளம் மற்றும் இரட்டை பாதை அதிவேக ரயில்களுக்கான கீழ்த்தளம். ராஜசிமோ டென்மார்க்கின் கோப்பன்ஹேகனில் உள்ள ஒரு பிரபலமான இனிப்பு இடமாகும். இது அதன் கைவினைஞர் இத்தாலிய ஜெலட்டோ, கைவினைஞர் பூஜ்ய காற்று அமைப்பு மற்றும் புதிதாக தயாரிக்கப்பட்ட சுரோக்களுக்கு மிகவும் பிரபலமானது. இத்தாலிய ஜெலட்டோ, பிஸ்தா, மேங்கோ சோர்பெட் மற்றும் நவநாகரிக துபாய் சாக்லேட் போன்ற நவீன சுவை திருப்பங்களுடன் பாரம்பரிய சமையல் குறிப்புகளை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டது. கோல்டன் சூரோஸ் தினமும் புதிதாக தயாரிக்கப்பட்டு பெரும்பாலும் மென்மையான ஐஸ்கிரீம், வீட்டில் தயாரிக்கப்பட்ட சாக்லேட் சாஸ் அல்லது ஓரியோ கிரம்பிள் போன்ற படைப்பு டாப்பிங்ஸுடன் பரிமாறப்படுகிறது. வாஃபில் குச்சிகள் சாக்லேட்டில் நனைத்து கொட்டைகள் அல்லது ஸ்பிரிங்கல்களில் மூடக்கூடிய சின்னமான ஒரு குச்சியில் வாஃபில்ஸு.
பானங்கள். அவை காபி, சூடான கோகோ, குளிர்காலத்தில் பிரபலமானது மற்றும் மில்க் ஷேக்குகளை வழங்குகின்றன. லெர்னாக்கனில் உள்ள யோரெசுன்ஸ்ப்ரோன் காட்சி புள்ளி பாலத்தின் முழு அளவிலான மிகவும் சக்தி வாய்ந்த காட்சிகளை வழங்குகிறது. குறிப்பாக சூரிய உதயம் அல்லது சூரிய அஸ்தமனத்தின் போது. பலருக்கு கோபன்ஹேகன் காஸ்ட்ரப் விமான நிலையத்திற்குள் பறக்கும்போது மேலிருந்து வரும் மறக்க முடியாத காட்சி பாலத்திலிருந்து சுரங்கப்பாதைக்கு மாறுவது தெளிவாக தெரியும். காரில் கடப்பது யோரெசுண்ட் ஜலசந்தியின் பரந்த காட்சிகளையும் கீழே உள்ள கப்பல்களுக்கு மேலே பறப்பது போன்ற உணர்வையும் வழங்குகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடை பெறுகிறேன்.